ஹாய் டீச்சர்ஸ், எல்லோரும் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. இல்லை, மேக்ஸ் ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ்னால் என்ன ஆக்சுவலாக? பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஈஸி சம்ஸ் அப்படி தானே? ஸோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் என்ன, எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, என்ன கொடுத்துருந்தாலும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டூ 100 பண்ணிங்கன்னா, இப்போது 1/2 இருக்குது. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம இன்டூ 100 போடும்போது நமக்கான பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம் அப்படின்னா 250. அப்போ திஸ் இஸ் கால்ட் த பர்சன்டேஜ். அப்போ 50%. இல்லை நம்ம இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அதை நம்ம ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கணும். ஸோ ஃப்ராக்ஷனோட இன்டூ 100 பண்ணும்போது நமக்கு அதுக்கான பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 50 மார்க்ஸ் எடுக்கிறோம். ஸோ 50 மார்க்ஸ் அவுட் ஆஃப் நம்ம எவ்வளோக்கு எடுத்தோம், அவுட் ஆஃப் என்ன இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபார் 100 அப்படின்னா இன்டூ 100 பண்ணும்போது நமக்கு இதுக்கான பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன இதுனாலும் சரி, நமக்கு ஓவரால் என்ன நம்பருக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம், அது டோட்டல் எவ்வளோ மதிப்பெண்ணுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 600க்கு நமக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போ இதில் 200 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப இன்டூ 100. ஸோ என்ன பண்ணனாலும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் சிம்பிளாக சொல்கிறது, ஒரு ஃப்ராக்ஷனுக்கு இன்டூ 100 பண்ணோன்னா பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ இப்போ இதுலேயுமே 0 0. ஸோ 3. ஸோ 3ஆல் 100 கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ இது வந்து பாயிண்டில் வரும். 3 3s are 9, ரிமைண்டர் 1, திரும்ப 3. ஸோ 3.33 போயிட்டே இருக்கும். ஸோ 33.3% இஸ் த ஆன்சர். ஸோ பர்சன்டேஜுங்கிறது இவ்வளோ தான். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது இது ரொம்ப ஈஸி. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்தா ஈஸியாக வாங்கிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பர்சன்டேஜில் அவங்க ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலாக கேட்பாங்க டெட் எக்ஸாமில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸாக நான் சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். ஓகே, இதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இஃப் an amount is increased by C percentage and then decreased by C percentage again, then percentage change will be decrease of C square by 100%. அதாவது இந்த மாடல்ஸை வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ ஒரு அமௌண்ட்டு, ஏதோ ஒரு அமௌண்ட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது C பர்சன்டேஜில், ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகுது, அதே பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ வேறையாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரே பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா தென் பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்பாங்க. இப்போ வந்து இதில் அமௌண்ட் கொடுக்கல, பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் வாங்க. The price of an article is increased by 10%. ஸோ ஒரு ஆர்டிக்கிளோட ப்ரைஸ், அது என்ன ப்ரைஸாக வேணால் இருக்கலாம், அது நம்ம மென்ஷன் பண்ணலை, நமக்கு அது தேவையும் இல்லை. ஸோ ஒரு ஆர்டிக்கிளோட ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸோட வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 10%, திரும்பியும் 10% குறைக்கிறாங்க. ஸோ வாட் வில் பி த நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் சேஞ்ச்? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு அந்த ஃபார்முலா வந்து C ஸ்கொயர் பை 100 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இதில் சிங்கிறது என்னது? C ஸ்கொயர். அப்போ சிங்கிறது வந்து நமக்கு இந்த சிங்கிறது 10%. அப்போ 10 ஸ்கொயர் பை 100% தான் நமக்கு சேஞ்சு. அப்போ 10 ஸ்கொயருங்கிறது 100. ஸோ 100 டிவைட் பை 100%, அதாவது 100 கேன்சல் ஆயிரும். ஸோ therefore 1% இஸ் த ஆன்சர். ஓகே, இந்த சம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் CJ's Thinking. தேங்க்யூ.